எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் thank you. I am so overwhelmed. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு இன்னைக்கு எனக்கு எப்பவுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கிறதுக்கு எனக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. ஆனா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேமிலியை சந்திக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் ரொம்ப கம்மி. ஸோ இந்த டைம்ல எனக்கு அந்த ஃபேமிலி கிட்ட ஐ நீட் டு ஜஸ்ட் கிவ் அ மெசேஜ். அதுதான் முக்கியமா எனக்கு இன்னைக்கு பேசணும்னு ஆசை. எங்க அப்பா நான் சினிமால நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங் ப்ரொஃபஷன்ல இருக்கும்போதே என்கிட்ட ஏதாவது ஒரு கைத்தொழில் நீ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை ஃபேஷன் டிசைனிங்ல சேர்த்து விட்டாங்க. அப்ப என் ஃபேமிலியில இருக்கவங்களே கேட்டாங்க, எதுக்கு இப்ப டெய்லருக்கு வேலைக்கு போறாளா, எதுக்கு அதுல சேர்த்து விட்டீங்கன்ட்டு. ஆனா எங்க அப்பா அதெல்லாம் கிடையாது, கைத்தொழில் தெரியணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. நான் கல்யாணம் ஆகும்போது எனக்கு கிரேட்டஸ்ட் ஆம்பிஷன் என்ன தெரியுமா, வேலையெல்லாம் நிறுத்திட்டு ஜாலியா வீட்டுல உட்காந்து நல்லா சமைச்சு குழந்தைங்களை வளர்க்கணும். இது மட்டும்தான் ஆம்பிஷன் எனக்கு. எல்லாருக்கும் ஆம்பிஷன் பலது இருக்கு, எனக்கு இதுதான் ஆம்பிஷன். என் ஹஸ்பண்ட் ஆம்பிஷன் இதுன்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டாரு. கொஞ்ச நாள் விட்டு பார்த்தாரு. 2 பசங்க பிறந்து எல்லாம் இருந்த அப்புறம் ஸ்லோவா என் ஹஸ்பண்ட் ஆரம்பிச்சாரு, நீ எதுக்கு சும்மா இருக்கணும், நீ நடிச்சா என்ன திரும்ப அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நான் தான் உங்களுக்கு கல்யாண டைம்லயே சொன்னேன், நான் மறுபடியும் நடிக்க மாட்டேன்னு, நான் குழந்தைங்களை பார்த்துட்டு வீட்டுலதான் இருக்க போறேன். ஆனா என் ஹஸ்பண்ட் எங்கிட்ட சொன்னாரு, அப்படி என்ன பண்ண போற வீட்டுல உட்காந்து, அவங்க பாட்டுக்கு வளருவாங்க, நீ பண்ணு, நீ நடி, நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு என்கிட்ட சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி ஆரம்பிச்சு விட்டது என் ஹஸ்பண்ட் தான். So he was such a motivator to bring me back to the industry. நான் ஹீரோயினா சாதிச்சதை விட என் ஹஸ்பண்ட் என்ன மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ்ல உள்ள தள்ளினாரு பாருங்க அம்மாவா, அப்பதான் நான் அச்சீவ் பண்ணேன் பயங்கரமா. அதான் உண்மை. பொம்பளைங்களுக்கு மல்டி டாஸ்கிங் என்ற ஒரு பெரிய திறமை கடவுள் கொடுத்திருக்காரு. அவங்களால வேலையும் செய்ய முடியும், உங்களால குழந்தையும் வளர்க்க முடியும், உங்களால வீட்டையும் பார்க்க முடியும். இது செய்யறதுக்கு ஆண் மகன்களும் வீட்டுல இருக்கிற அப்பா, மாமியார், அம்மா, ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க அது மட்டும் தான் பண்ணணும். அவங்கள்ட்ட பரவாயில்ல பண்ணு, பரவாயில்ல தூக்கம் முடிச்சா பரவாயில்ல, இன்னைக்கு தூக்கம் முடிச்சாதான் நாளைக்கு ஜெயிக்க முடியும். இது மட்டும்தான் உங்ககிட்ட எல்லாம் நான் கேட்கிற ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இதே மாதிரி 100க்கு 100 வாங்குறாங்க. 100க்கு 100 வாங்கிட்டேமான்னு சொல்லுவேன். ஒரு 5 மாசம் கழிச்சு அவளை சந்திப்பேன், என்னமா பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒண்ணுமே பண்ணல மேம், வீட்டுல சும்மா இருக்கேன் பாலா. நிஜமாவே கண்ணீர் வருது எனக்கு. அந்த 100க்கு 100 வாங்கினவன் ஏமா வீட்டுல சும்மா உட்காரணும், எவ்வளவு சம்பாதிக்கலாமே, எவ்வளவு வேலை செய்யலாமே. ஸோ தயவு செஞ்சு ஃபேமிலி இங்க இருக்கிறவங்க இன்னையிலிருந்து 1 year கழிச்சு அந்த ஃபேமிலியோட இங்க இருக்க ஸ்டூடெண்ட்டை நீங்க என்கிட்ட கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு இந்த 1 yearக்குள்ள அவங்க எத்தனை 100 ரூபாய் சம்பாதிச்சாங்க, எத்தனை 500 ரூபாய் சம்பாதிச்சாங்க எனக்கு தெரியணும். இது நீங்க எனக்கு கொடுக்கிற வாக்கா இருக்கணும். இங்க இருக்கிற ஃபேமிலி ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஃபேமிலி பண்ணுவீங்களா? கண்டிப்பா. இது மட்டும் தான் என்னோட மெசேஜ் இன்னைக்கு. And I am really happy to share this. இன்னைக்கு பொழுது எனக்கு ரொம்ப ஒரு வெற்றிகரமான சந்தோஷமான ஒரு பொழுது. ஏன்னா 10 வருஷம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எந்த பிசினஸ் இருந்தாலும் 1 வருஷம் செய்யலாம், 2 வருஷம் செய்யலாம், 5 வருஷத்தை கழிச்சு செய்யறதுங்கிறது பெரிய டாஸ்க். நான் பல போராட்டங்களை தாண்டி தான் இந்த 10 வருஷம் போகுது. அந்த போராட்டத்துல எனக்கு துணையா நின்ன என் ஹஸ்பண்டுக்கு தேங்க்யூ, என் 2 மகள்களுக்கு தேங்க்யூ, இப்போ என் கூட சாலிட் சப்போர்ட்டா நிக்கிறவங்களுடைய மாப்பிள்ளைக்கு தேங்க்யூ. அதாவது ஏதாவது ஒண்ணுன்னா உடனே எல்லாரும் இறங்கி நான் என்ன செய்யணும்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஐ ரியலி தேங்க் மை ஃபேமிலி ஃபார் சச் அ கிரேட் சப்போர்ட். இன்னும் எனக்கு நிறைய என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட்னால தான் நான் ஜெயிக்கிறேன். அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா ஃபேமிலிஸும் உங்களுடைய பிள்ளைகளை அதே மாதிரி சப்போர்ட் பண்ணி, உங்களுடைய வைஃப் ஒரு அக்ஷயா சொன்னாங்க இல்லையா அவங்க ஹஸ்பண்ட் பத்தி, அந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் பத்தி எல்லாம் எல்லாரும் பேசணும்னு எனக்கு ஆசை. ஸோ லெட் இட் ஹேப்பன் and let great success come from all my students. Okay, thank you everybody, thank you so much.